ஹீரோ ஒரு இடத்துல அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் வேக வேகமா வந்து ஜபாவை கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்ல வராரு. அப்போ தூரத்துல இருந்து ஒருத்தன் நம்ம கத்தி வீசினா திருப்பி நம்ம கைக்கே வரும்ல, அதால வீசி அவரை கொன்னுறான். ஹீரோவும் அவனை துரத்தி போய் ஷூட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா எப்படியும் மிஸ் ஆயிடுறான். மிஸ் ஆகி ஒரு இடத்துல வந்து அவன் ஹெல்மெட்டு மாஸ்க் எல்லாம் கழட்டுறான். இவ்வளோ நாள் இந்த கொலையெல்லாம் பண்ணது கொலைகாரன் கிடையாது, கொலைகாரி மீரா தான். இப்போ ஹையர் போலீஸ் ஹீரோ கிட்ட நீங்க இருக்கும்போது எப்படி இதெல்லாம் நடந்துச்சு, இவ்வளோ கேர்லெஸ் அந்த கேஸை டீல் பண்றீங்களான்ற மாதிரி திட்டி இன்னும் 15 நாள்ல அந்த கல்பிரேட் கஸ்டடியில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோ அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்க காவேரி வீட்டுக்குள்ள போய் ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணோட அம்மாவை போய் விசாரிக்கிறாரு. உங்க பொண்ணு அவளாதான் மாடியிலேருந்து விழுந்தாளா, யார் மேலேயும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையான்ற மாதிரி கேட்க, சந்தேகப்பட்டு மட்டும் இப்போ என்ன ஆக போகுது, என் பொண்ணு உயிரோட வந்துருவாளான்ற மாதிரி கேட்குறாங்க. இப்போ உங்க பொண்ணு கூட யாரெல்லாம் க்ளோஸா இருந்தாங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்க, மீரா மிஸ், ஆதியோட ஆமான்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க அந்த ஃபிளாட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறமும் இன்னும் ஏன் அந்த ஃபிளாட்டை விற்கலன்ற மாதிரி கேட்க, நானும் என் பொண்ணு வாழ்ந்த வீடு, அதனால விற்க மனசு வரலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோ ரைட்டர் ஜபா அடிக்கடி போற அந்த சர்ச்சோட ஃபாதரை போய் மீட் பண்றாரு. ஜபா கடைசியாக எதுவும் கன்ஃபெஷன் பாவ மன்னிப்பு மாதிரி கேட்டாரான்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு எப்படி லா அண்ட் எத்திக்ஸ் இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் இருக்கு, சில விஷயத்த சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு இருக்குன்ற மாதிரி அவர் சொல்லிடுற. இப்போ ஜபா இறந்துட்டாரு, அவர் ஃப்ரெண்டும் இறந்துட்டாரு, இனி அடுத்து யாரு சாக போறான்னே தெரியல, உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்னை கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. உடனே ஃபாதர் நிப்பாட்டி என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. கடைசியாக ஜபா ஃபாதர் கிட்ட ஒரு எல்லோ கலர் புக்கு கொடுத்து அது காவேரியோட அம்மா கிட்ட கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்க சர்ச்சுக்கு வராதனால அவங்க அப்பா சக்கரவர்த்தி கிட்ட அந்த புக்கை கொடுத்துட்டதா ஃபாதர் சொல்றாரு.